லைட்ஸ், கேமரா, ரோலிங், ஆக்ஷன். என் இனிய தமிழ் மக்களே, கோலிவுட் கனவுகளின் வெள்ளித்திரை. மக்கள் வாழ்வில் எப்போதும் ஒரு அங்கமாக இருப்பது தமிழ் சினிமா. அது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது நம் உணர்வுகளின் வெளிப்பாடு. காதல், தாய்மை, நட்பு, உறவு, கனவு, லட்சியம், இன்பம், துன்பம், சமத்துவம், சகோதரத்துவம், பண்பாடு, கலாச்சாரம் என்று அனைத்தையும் திரையில் காவியமாய் விரிந்து தமிழ் சினிமா நம் வாழ்வின் பிரதிபலிப்பாக திகழ்கிறது. கதை என்னும் சூத்திரம் கொண்டு கதாபாத்திரங்களை படைத்து இயக்கும் இயக்குனர்கள், அரிதாரம் பூசி அவதாரம் எடுக்கும் நடிகர்கள், நடிகைகள், கவலை மறக்கச் செய்யும் நகைச்சுவை நட்சத்திரங்கள், செவியில் நுழைந்து சிந்தை கலந்த உள்ளம் உருக்கி உயிரை வருடும் இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் மற்றும் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் பலரின் உழைப்பால் பிறந்ததே கோலிவுட். சினிமா என்றால் நமக்கு நினைவுக்கு வருபவர்கள் புதுமைகளை படைக்கும் இயக்குனர்கள், மணிமகுடம் சூடிய நடிகர்கள், மனம் கொள்ளை கொள்ளும் நடிகைகள், இன்பமோ துன்பமோ பாட்டால் நமக்கு தோள் கொடுக்கும் பாடகர்கள். ராஜு முதலியார், எம்.கே. தியாகராஜ பாகவதர் தொடங்கி எம்.ஜி.ஆர், மக்கள் மனதில் வாழ்ந்த தலைவன், சிவாஜி கணேசன், பன்முக நடிகர், கமல், 1000 முகங்கள் கொண்ட கலைஞர், ரஜினி, தனித்துவத்தின் சின்னம், பல நகைச்சுவை நட்சத்திரங்கள், நம் கவலையை கரைக்கும் மருத்துவர்கள், விஜய், அஜித் மற்றும் பலர் இளைஞர் தலைமுறையின் சின்னங்கள். பாமரர்களுக்கு கீதையாய் பல பாடல்கள் தந்த கண்ணதாசன், வைர வரிகளால் முத்து முத்தாய் கவிதை தந்த வைரமுத்து, திரையில் புதுமை செய்த பாரதி ராஜா, காலத்தால் அழியாத இசை தந்து கண்டம் கடந்து சாதனை படைத்த இளையராஜா போன்ற பல ஜாம்பவான்களால் கோலிவுட் நம்மை மகிழ்விக்கிறது. கதை சொல்லும் காட்சிகள், கனவுகளோடு கலந்து வரும் பாதைகள், உழைப்பை நேசிக்கும் கலைஞர்களால் கோலிவுட் உலகையே கவர்கிறது. இசை என்றால் இளையராஜா என்று பெயர் மட்டும் போதும். அவர் பாடல்கள் இசைக்காத உதடுகள் இல்லை. ஏ.ஆர். ரஹ்மான் உலகமே தலையாட்ட வைக்கும் இசை தெய்வம் மற்றும் எல்லா புகழும் இறைவனுக்கே என சொல்லும் எளிமை. இன்றைய தமிழ் சினிமா உலகம் முழுவதும் பரவி ஆஸ்கார் மேடையிலும் நம் பெயரை உயர்த்தியுள்ளது. அது வெறும் கலை மட்டும் அல்ல, நம் கலாச்சாரத்தின் தூதுவன் கோலிவுட். நன்றி, வணக்கம்.